வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 3 வசனங்களை வாசிக்கலாம். அதுல இருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட, ஒரு கொடுமையான பஞ்சகாலம். இந்த வேத வசனத்துடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு நான் அப்படியே ஒரு ஓரலா சொல்லிட்டு போறேன். ஒரு கொடுமையான ஒரு பஞ்ச காலம், பயங்கரமான பஞ்சம். நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆதியாகமம் 42:1. பஞ்சம். அப்போ பாத்தீங்கன்னா ஒரு யாக்கோப்பு என்கிற ஒரு குடும்பம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பம். அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணுதுன்னா சோதிக்கப்படுகிறாங்க. பஞ்சத்துல பஞ்சம் வந்தா என்ன இருக்கும்? சோதிக்கப்படுவாங்க. ஆனா கர்த்தர் பாருங்க, எல்லா அவருடைய பிள்ளைகளை ஒரு நாள் அவரு பஞ்சத்துல அவரை விட்டுவிடவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு என்கிற ஒரு நபரை முன்னமே அனுப்பி என்ன செய்யறாங்க? யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக வைத்து இப்ப பஞ்ச நாட்களில் தம்முடைய பிள்ளைகளை தேவன் பஞ்சத்திலிருந்து காக்கும்படி, அதாவது யோசேப்பின் மூலம் இஸ்ரவேல் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்படி. ஒரு தேசத்துல பஞ்சம், ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த யாக்கோப்பின் குடும்பத்துல இருந்து ஒரு மனிதனை யோசேப்ப எகிப்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? அனுப்பி. ஏன்னா இந்த பஞ்ச காலம் வரும் அவருக்கு தெரியும். ஆதியாகமம் 45:4-8 வசனத்தை குறிச்சுக்கோங்க. அந்த இடத்துலதான் வருது. பின்பு அந்த யோசேப்பின் மூலம் இந்த பஞ்ச காலத்துல தேவ குடும்பம், தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்னா நன்மைகளை பெற்று பலுகி பெருகணும் என்பதற்காக கர்த்தர் அங்க வந்து அனுப்புறார். ஏற்கனவே யோசேப்பை அனுப்புறார். இப்போ பலுகி பெருகி அந்த பஞ்ச காலத்துல யோசேப்பு அங்க போய் அந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை. பலுகி பெருகிறாங்க அந்த தேசத்துல. இப்ப இங்க இருந்தவங்க எங்க செஞ்சுட்டாங்க? எகிப்துக்கு போய் அங்க குடியேறி அந்த இடத்துல இருந்து பலுகி பெருகிறாங்க. இப்பதான் பிரச்சனை நடக்குது பாருங்க. ஒரு பலுகி பெருகும் போதுதான் எப்பயுமே பிரச்சனை. ஒரு ஊழியம் வளரும் போது பிரச்சனை, ஒரு குடும்பம் வளரும் போது பிரச்சனை, ஒரு பிள்ளைகள் வளரும் போது பிரச்சனை. இதுதான் அங்க பிரச்சனை. அப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன செய்யறாரு? யோசேப்பு மரித்து போறாரு. இப்போ ஒரு ராஜா எழும்புறாரு. இப்ப இந்த தேசம் எங்க வந்தாங்க? பஞ்சத்துக்கு பொழைக்க வந்தவங்க. ஆண்டவர் அதுக்கு முன்னாடி எகிப்துக்கு கொண்டு வந்தார் யோசேப்ப முன்னமே. இதெல்லாம் காட்ஸ் பிளான். அதனால நான் இதுல இருந்து ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆறுதலா கூட நான் சொல்றேன் சபைக்கு. என்னன்னா, நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, திடீர்னு பஞ்சங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது கவலைப்படாதீங்க. ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய காரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதனாலதான் ஒரு சஃபரிங் வருது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்ப பாருங்க, யோசேப் அறியா ராஜா வரும்போது, எகிப்துல வரும்போது என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் பலுகி பெறுகிறத பார்த்தோன்னே பொறாம கொண்டு ஒரு ஆட்சி மாற்றம்னு வச்சுக்கலாம். கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படுதல். அப்ப கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்படும். இன்னைக்கும் அப்படித்தான். சில ஆட்சி மாற்றங்கள் வரும்போது என்ன செய்து ஒடுக்கப்படுகிறார்கள். அப்ப அதே அதான் அங்க ஒரு மாதிரியா இருந்தது, ஒடுக்கப்படுகிறார்கள். அப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்தியர்களால ஒடுக்கப்படுகிறாங்க. ஒடுக்கப்படுகிறதுனா சாதாரண விஷயம் இல்ல. அவங்கள செங்கல் சூளையில வச்சு, செங்கல் எடுத்து, வைக்கோலும் இவங்க தான் எடுத்துட்டு வரணும், களிமண்ணும் இவங்க தான் எடுத்துட்டு வரணும், எல்லாமே எடுத்துட்டு வந்து அதை செஞ்சு சுட்டு கொடுக்கணும். ஆனா வெங்காயமும் வெள்ளை பூண்டும் என்னமோ கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு ஆகாரம். ஒரு கறியோ ஒரு மீனையோ அவங்க வாழ்க்கையில பார்த்ததுல. அப்படிப்பட்ட ஒடுக்குதல், ஒரு அடிமைத்தனம், ஒரு பெரிய சிறையிருப்பு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இது எப்ப வருது? யோசேப்பு என்கிற அந்த ராஜா மரித்து போன பிறகு அந்த காலம். இவங்க ஏதாவது பாவம் செஞ்சாங்களா? இவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்களா? யாருமே எதுவுமே செய்யல. ஆனா அந்த பஞ்சத்துக்குள்ள தேவன் என்ன செஞ்சார்? அனுமதித்தார். இதை ஆபிரகாமுக்கு முன்னமே வாக்கு கொடுத்த தேவன் 430 வருஷம் கழிச்சு, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்பேன், என் ஜனங்களுடைய சத்தத்தை நான் கேட்பேன், என் ஜனங்களுடைய வேதனைகளை நான் அறிவேன் என்று சொன்னார். யாத்திராகமம் 3:7 நீங்க வாசித்து பாருங்க. 7-8 வாசித்து பாத்தீங்கன்னா, உபத்திரவத்திலே கர்த்தரை பார்க்கிறார். அவங்க ஆலோட்டிகளினால உபத்திரவப்படுகிறாங்க, கஷ்டப்படுகிறாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த அவங்க அங்கிருந்து கத்துறாங்க, எகிப்துல இருந்து கத்துறாங்க, ஆண்டவரே எங்களை நீ பார்க்க மாட்டீரோ? அநேக நேரத்துல நம்ம சொல்லுவோம், நான் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா? அப்படின்னு ஒரு சோர்ந்து போய் சொல்லுவோம். அப்ப உபத்திரவத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 8வது வசனம். 7-8 3:7. அப்ப முதல் பாருங்க, உபத்திரவத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவர் பார்க்கிறார். உபத்திரவப்படும் போது, நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யற? காணாதவர் அல்ல, நம்மளை பார்க்கிறார். அப்ப ஒருத்தர் பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் கையில இருந்து என்ன வரும்? நமக்கு கட்டாய உதவி செய்யும், கட்டாய ஆண்டவர் பதில் செய்ய போறார். அப்புறம் பாருங்க, கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார். நம்ம இங்க இருந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய பல பாடுகளுக்கு மத்தியில் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த தேவன் பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார்? நம்முடைய கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறான். பக்கத்து வீட்டுல ஒருவேளை நம்முடைய கஷ்டம் மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனா அந்த ஆண்டவருக்கு கட்டாயம் அந்த கூக்குரலை கேட்கிறவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க,
படுகிற வேதனையை அறிகிறவராய் இருக்கிறார். இந்த அறிகிறவர் என்ற வார்த்தை நீங்க எடுத்து மூலமொழியில இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அறிகிறார் அப்படின்னா உங்களை ஃபுல்லா ஸ்கேன் பண்றார். நம்மள மனுஷ முகத்தை தான் பார்ப்பான். கர்த்தர் என்ன செய்கிறாரு? இருதயத்தை பார்க்கிறார். என் பிள்ளை படுகிற வேதனை, என் பிள்ளை படுகிற கஷ்டத்தை அப்படியே ஸ்கேன் பண்ற. அப்ப பாருங்க, கேட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை அழகா இருக்கும். எந்த பிரச்சனை உங்களுக்கு, எந்த வாழ்க்கையில எந்த பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க இந்த இயேசு வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனாலதான் மீட்பர் இறங்கினார் அப்படின்னா உடனே இறங்கிட்டாரு. பிள்ளைகளை கை கொடுத்து தூக்குறதுல ஒருத்தர் இப்போ ஒரு நியூஸ்ல நான் வாசிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கதான் ஹீரோவா எல்லாருமே அந்த நியூஸ் சேனல்ல வரும்போது அவரை தான் ஹீரோவா சொல்லுவாங்க. எப்படின்னா, திடீர்னு ஒரு பிள்ளையோ யாரும் தவறி தண்ணியில விழுந்துருவாங்க. அப்ப எதுக்கிலையோ எதுலையோ, ஆனா எதையும் யோசிக்காம திடீர்னு ஒரு நபர் எங்க இருந்து வருவாருன்னு தெரியாது. அவர் வேகமா அவருடைய உயிரை கூட பார்க்காம ஓடி போய் தண்ணியில விழுந்து அந்த உயிரை காப்பாத்தி கொண்டு வருவார். அப்ப அதுதான் நியூஸ்ல பிளாஷ்ல வரும். என்ன வரும்? மீட்பர், மீட்பார், மீட்பு பணிக்காக மீட்பர், மீட்பர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, கர்த்தர் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற கூக்குரலை, அவர்கள் படுகிற வேதனைகளை, அவர்களை உபத்திரவங்களை பார்த்து எகிப்தியர்களால் ஒடுக்கப்படுகிறதை பார்க்கும் போது அவர் இறங்கினார். இறங்கினார், இறங்கினார் அப்படின்னா தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு பெருசு. வேதம் சொல்லுகிற தேவன் அன்பாவே இருக்கலாம். அன்பு தேவன் கிடையாது. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாவே இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா, அப்ப அவர் அன்பு மாறாதது. தேவன் எப்படிப்பட்டவர்? அன்பாவே இருக்கிறார். இயேசு அதை அழகா சொன்னார் ஒரு இடத்துல. அவர் ஆரம்பத்துல கொண்டிருந்த அன்பு கடைசி வரைக்கும் அதே அன்புதான் வைத்திருந்தார். ஏன்னா இவர் தேவத்துவத்தின் பரிபூரணத்தை அப்படியே இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவன். தேவன் எப்படி இருப்பாரு? யாரும் பார்த்தது இல்ல. நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன். யாரும் அன்பு அப்படியே. அப்ப தேவன் அன்பா இருக்கிறார். நீங்க வேணான்னு போனா கூட, இந்த இயேசு எனக்கு வேணான்னு போனா கூட, இந்த தேவன் ஒவ்வொருவருடைய வாசப்படியும் இன்னைக்கு தட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய அன்பு தட்டி கொண்டே இருக்கிறது. ஏன்னா இந்த மனுக்குலம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால அவர்கள் படுகிற உபத்திரவம், அவர்கள் படுகிற வேதனை, அவர்கள் படுகிற கூக்குரல், என் மகன் இன்னைக்கு என்கிட்ட திரும்பி வந்துட மாட்டானா? இன்னைக்கே. அதனாலதான் இளையகுமாரனுடைய நம்ம கதையில பாக்குறோம், அந்த தகப்பன் அந்த வீட்டுல நின்று எப்ப வருவான், எப்ப வருவான் அப்படின்னு காத்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கும் அந்த தகப்பன் அநேகரை அப்படிதான் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு மீட்பரா அவர் வெளிப்படுகிறார். இதைதான் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற அவர் இறங்குகிறார். அப்ப தேவனுடைய அன்பு எப்படியோ அந்த அன்பை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியே அந்த அன்பை டிட்டோவா கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை அப்படியே டிட்டோவா பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாள்ல நம்ம மேல ஊற்றப்பட்டு இப்ப தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அந்த அன்பு தான் இந்த சபை பூரணப்படணும்னு தேவன் விரும்புகிறார். அதுக்குதான் அந்த ஆவியை அப்படியே கொடுத்து, அப்ப தேவனிடத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்டே பிதாவாகிய தேவனுக்கிட்டே இருந்து வந்த ஆவியானவர் ஆவி, பரிசுத்த ஆவி. அப்ப இவங்களுடைய வேலை என்ன? தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அந்த மனுக்குலத்தை மீட்பதற்கு தம்முடைய குமாரனை பலியா ஒப்பு கொடுத்தது போல, அதே போல இங்கேயும் இறங்கினார். அப்ப என்னன்னா, மீட்பின் திட்டத்துக்காக நிறைவேற்ற அவர் இறங்கினார். இததான் அங்க பார்க்க போறோம். இப்போ இந்த 3வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 2:3 மட்டும் வாசிங்க. 2:3. இல்ல 3வது வசனம் அதுவா வருது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த குழந்தை என்ன செய்ய முடியல? ஒளித்து வைக்க முடியாமல். வாசிங்க. நாணலுக்குள்ளே வைத்தார். இப்ப இதுதான் நம்ம பார்க்க போறது. அப்ப மோசே தேவனால் ஒரு மீட்பு பணிக்காக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா அந்த காலத்துல தேவ பிள்ளைகளை மீட்பதற்காக தெரிந்து கொள்ளப்படும் போது ஒரு சம்பவம் நடக்குது. அந்த 2 வயதுக்குள்ள இருக்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்னுறணும். அப்ப அதுக்கு என்ன செய்யறாங்க? பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எபிரேய மருத்துவச்சிகளை போய் என்ன செய்யறாங்க? அந்த பிள்ளையை நீங்க கொண்டுருங்கன்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த டாக்டர்ஸ் அந்த பாதகமான காரியத்தை செய்யாம தேவனுக்கு பயந்து அவங்க இவங்கிட்ட சொல்றாங்க, இஸ்ரவேலருடைய ஸ்திரீகள், அந்த ஜனங்க எபிரேய ஸ்திரீகள் என்ன செய்யறாங்க? அவங்க ரொம்ப பலமுள்ளவர்களா இருக்கிறதுனால நாங்க போறதுக்கு முன்னாடியே குழந்தைய பெற்றெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஆனா தேவன் என்ன செய்யறான்? அந்த மருத்துவர்களுக்கு தயவு பாராட்டுகிறான். இன்னைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் அன்னைக்கு தம்முடைய ஜனங்களை மீட்பதற்கு
அவங்க அன்னைக்கு தேவனுக்கு பயந்ததுனால இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை, அதனாலதான் 128ஆம் சங்கீதம் குடும்ப சங்கீதம்னு ஏன் சொல்றோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ தெய்வ பயம் எங்க இருக்குதோ அங்க கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனா பிசாசு அதை ஒடுக்க பார்க்கிறான். இதேதான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் அங்க ஏரோது என்ன செய்கிறான்? 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் வெட்டி நதியில போட சொல்றான். அப்போ இயேசு பிறக்கும் போதே அங்க அநேக ரத்தம் சிந்தப்படுகிறது, அநேக ரத்த சாட்சியாய் குழந்தைகள் அங்க மறிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் பாருங்க, அது வாக்கு தத்தங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுது. ஏன்னா இயேசு உலகத்தின் இரட்சகராய் வெளிப்படுகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், ஒரு மீட்பு பணிக்காக, ஒரு மீட்பின் திட்டத்துக்காக, ஒரு கூட்ட மக்களை மீட்பதற்காக கர்த்தர் அன்னைக்கு ஒரு நாணல் பெட்டியை அங்க அந்த தாய் செய்கிறாங்க. இப்ப இந்த நாணல் பெட்டி, இந்த நாணல் பெட்டியில தான் குழந்தைய வச்சு என்ன செய்யறாங்க? விடுறாங்க. இந்த நாணல் பெட்டியினுக்குரிய ஆவிக்குரிய ரகசியம் என்ன? இதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. அப்போ ஆவிக்குரிய ரகசியங்கள் என்ன, இதை தியானிக்கலாம். அப்போ ஆவி முதல் நாணல் பெட்டியை குறித்ததான இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த நாணல் பெட்டியில இருக்கிற ரகசியம் இன்னைக்கு என்ன அப்படி என்பதை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். சரி, நம்ம தியானிப்போம். அதற்குள்ளாக நம்ம கடந்து செல்லுவோம். நாணல் பெட்டி எப்படி உருவாகுது? நாணல் பெட்டி எப்படி உருவாகுது அப்படின்னும் போது, அப்ப நாணல் பெட்டி ஒரு நாணல் செடியில இருந்துதான் அது உருவாகுது. சரி, இப்ப நாணல் பெட்டி அது ஒரு செடி. இப்ப வாசிக்கலாம் ஒரு வசனம், யோபு 8:11. சேர் இல்லாமல் நாணல் ஓங்கி வளருமா? அப்ப ஒரு நாணல் செடி, இப்ப நாணல் பெட்டி உருவாகுற விதத்தை பார்க்கிறோம். அந்த பெட்டியா அது உருவாகிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கு, அது எங்க இருக்கு, அந்த எந்த இடத்துல வளருது அது? அப்ப நாணல் செடியா இருக்கு. அது வளர்ற இடம் இது ஒரு சேற்றில். அப்ப நாணல் செடி எங்க வளருது? ஒரு சேற்றுக்குள்ள வளருது. இதெல்லாம் அப்ப நாணல் செடி வளர்ற இடம் ஒரு சேரு, உளையான சேற்றில வளருது. இப்போ யோபு 40:21 பாருங்க. அந்த நாணல் செடி கீழே அந்த சேற்றுக்குள்ள ஒரு மிருகம் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துடலாம். யோபு 40:21. படுத்துக்கொள்ளும். எது? அந்த ஒரு மிருகம் எங்க படுக்குது? இந்த நாணல் செடி உளையான சேற்றுல இருக்கு, அந்த சேத்துக்குள்ள போய் அதுக்கு நிழல்ல போய் என்ன செய்யுமா? படுத்துக்கொள்ளுமா. 15வது வசனம் வாசிங்க. அதோட பேரே போட்டு பாருங்க, அந்த மிருகத்துக்கு பேரு கவனித்து பாருங்க. அந்த மிருகத்தோட பேர் என்னது? பெகமத். அப்ப இதுதான் பார்க்கணும். அப்ப இந்த நாணல் செடியை தான் அறுத்து ஒன்று சேர்த்து கீழ் பூசி தண்ணீர் உள்ள புகாதவாறு அதுல குழந்தை வைக்கப்பட்டு அது ஒரு அரண்மனையை நோக்கி தண்ணீர்ல மறுபடியும் பயணம் உண்டாகிறது. இதைதான் நம்ம இப்ப தியானிக்க போறோம். அப்ப உளையான சேரு எதை குறிக்கிறது? அப்ப அந்த உளையான சேற்றில் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் ரொம்ப அழகானது. ஆண்டவருடைய சிருஷ்டிப்புல அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்தார். ரொம்ப அழகா ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து இருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் போது ஏதேனை போல உன்னை மகிழ்ச்சியா வைப்பேன்றார். அப்ப ஏதேன் தோட்டம் எப்படி இருந்ததுன்னா, அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தோட்டம். தேவன் இந்த உலகத்தை அழகா ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. நம்ம வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல ஒழுங்கின்மை இருந்தா நம்ம வாழ்க்கையில வெறுமை வரும். நம்ம வாழ்க்கையில கரெக்டா இருந்தோம்னா வெறுமை நம்ம வாழ்க்கையில வராது. ஒரு ஃபுல்னஸ் தான் நம்ம இருப்போம். அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இந்த உலகத்தை தேவன் என்ன செய்கிறாரு? அழகாக்குறார். வார்த்தையினாலே அழகாக்குறார். இதெல்லாம் நம்ம ஆதியாகமத்துல படிச்சிருக்கோம், தெரியும் நமக்கு. அப்ப அந்த ஒழுங்கின்மை, அந்த வெறுமை, அந்த அழகு எப்படி கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால உளையான சேரு எதை குறிக்குது அப்படின்னா, கீழ்ப்படியாமையினால இந்த உலகம் மறுபடியும் எப்படி ஆயிடுச்சு? ஆதாம்னால ஒரு அழகை இழந்து, ஒரு தேவன் விரும்பத்தக்க காரியம் இல்லாதபடி அது அழகை இழந்து இருக்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால் இந்த உலகத்தை குறிக்கிறது. அப்ப ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த பாவத்தினாலே, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனாலே இந்த உலகம் அழுக்கானது, அசுத்தமானது. அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையை காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது? நம்முடைய பழைய வாழ்க்கையை காட்டுகிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை இப்படிதான். ஆதாமுடைய பிள்ளைகளா நம்ம இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா உளையான சேரு. இதுக்கான சில ரெஃபரன்ஸ் வார்த்தையை பாருங்களேன். சங்கீதக்காரர் அழகா சொல்வார். 40:2 ஆண்டவரே, என்னை நீர் உளையான சேற்றிலிருந்தும் படுகுழிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்தீர் அப்படின்னு சொல்றாரு.
எபேசியர் 2:2 நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல சொல்றாரு, ஒரு காலத்துல என் வாழ்க்கை தேவனுக்கு கோபாக்கினியின் பிள்ளையா நான் இருந்தேன். என் மனசும் என் மாம்சமும் சொல்றபடிதான் என் வாழ்க்கை இருந்ததுன்னு சொல்றாரு. ஏசாயா 64:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. இதை என்ன எப்படி சொல்றாங்கன்னா, அழுக்கான கந்தைன்னா கொஞ்சம் அருவருப்பா தான் சொல்றாங்க. எப்படின்னா வெளிநாட்டுல டாய்லெட்ல தொடச்சி போடுகிற ஒரு அழுக்கான ஒரு அருவருப்பான இருந்தது. அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரு அழுக்கான, எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருந்தது அப்படின்றார். அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா நம்ம வாழ்க்கை இருந்தது அப்படின்னா இப்படிதான் இருந்தது. பட்டுக்குழியிலையும் உளையான சேற்றிலும் என் மனசு என் மாம்சம். இப்போ அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகள் மனசின்படி வாழ்கிறவர்கள் கிடையாது, மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் கிடையாது. இப்போ ஆண்டவர் அவருடைய ஆவியினால நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? உயிர்ப்பித்து இருக்கிறார். அப்போ நம்முடைய நீதின்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே அவருடைய நீதி தான். அவர் அந்த தேவனுடைய நீதி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த உளையான சேறு எதை குறிக்கிறது? அது இந்த உலகத்துல அழுக்கா இருந்த என்னுடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறது. இப்ப நாணல் செடி எதை குறிக்கிறது? இப்ப சேற்றுதான் என் பழைய வாழ்க்கை. இப்ப நாணல் செடி எதை குறிக்கிறது? நீங்க இதை அப்படியே அழகா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு செடி உளையான சேத்துல வளர்றது. இனி நீங்க அப்படியே போனீங்கன்னா இங்க கோரப்புல்லாம் வளர்ந்து நிக்கும் பாருங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவரை இப்படி உதவாது இருந்த என்ன, ஆண்டவரை என்னை இப்படி ஒரு நாணல் பெட்டியா மாட்டீங்க. இந்த செய்தியோட முடிவுல நீங்க அதை பாப்பீங்க பாருங்க. அப்போ நாணல் செடி எதை குறிக்கிறது? தேவ சாயலை, தேவ ரூபத்தை இழந்த மனு குலத்தை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? மனு தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறது. அது நாணல் செடி. சங்கீதம் 51:5 என்ன சொல்கிறது? என் தாய் என்னை துர்க்குணத்தில் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தார். முதல் தடவை இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு என்னடா பைபிள் இப்படி எழுதி இருக்குது அப்படின்னு யோசிச்சேன். என்னடா தாயையே இவ்வளவு கேவலமா பேசுறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்புறம் தான் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவன் ரொம்ப ஞானமா தான் பேசுறான், நீ தான் புரிதல் இல்லாம படிக்கிற, கொஞ்சம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஆவியானவர் அந்த புரிதலை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னன்னா, அவர் சொன்ன பாவம் எதுனா ஆதாம், அந்த ஏவாள் தான் அங்க பாவம் பிறந்தது. அந்த பாவத்துல பிறந்தவன் தான் நானும். அதனால நான் ஒண்ணும் பெரிய நீதிமான் இல்ல, நான் ஒன்னும் பெரிய பரிசுத்தவான் இல்ல, நானும் ஒரு மனுஷன் தான் ஆண்டவரே, நானும் ஒரு குறை உள்ளவன் தான் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே சில குறைகள் இருக்கதான் செய்கிறது. இன்னைக்கு அநேகர் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களும் குறை உள்ளவர்கள் என்பதை அறியாது இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை தான் அழகா சொன்னார். உன் கண்ணில உத்தரத்தை இருக்கும்போது நீ பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பது என்ன? மற்றவர்களை குற்றவாளிகளை சுமத்துற நீ யாராயிருந்தாலும் போக்கு சொல்ல உனக்கு மெடல, நீயே இந்த குற்றத்தை செய்கிறபடினால் என்று ரோமர் 2:2 நம்ம வாசிக்கிறது போல. அப்ப பாருங்க, அதனாலதான் ரோமர் 3:23 வாசித்து பார்த்தீங்களா? எல்லாரும் தேவ மகிமையை அற்றவர்களாய் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். ஒரு மனிதன் கூட என்ன செய்யல இல்ல. அது யாரை குறிக்கிறது? நாணல் செடி தேவ சாயலை ரூபத்தை இழந்த மனுக்குலத்துல. நீதிமொழிகள் 20:9 வாசித்து பாருங்களேன். 9ஓ 7ஓ அந்த அதிக வாசித்து பாருங்க. தன் இருதயத்தை பாவமர சுத்திகரித்தேன் என்று சொல்லுகிற ஒரு நீதிமான் இருக்கிறானா சொல்லுங்க? ஒருத்தரும் கிடையாது. என் இருதயம், இந்த மனுஷனால 2 காரியம் செய்யவே முடியாது. நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஒண்ணு, அவன் பாவத்தை கழுவி தன்னை பரிசுத்தவானாய் மாற்ற முடியவே முடியாது, தன்னை நீதிமானாய் மாற்றவே முடியவே முடியாது. அதே போல இன்னொரு காரியம், பரலோகத்தின் வாசல்களுக்குள்ளாக ஒரு மனிதனால தன் சுய முயற்சினால அவன் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியவே முடியாது. எப்பேற்பட்ட நற்கிரியைகளை செய்தாலும் கூட அவனால் பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினால் ஒரு மனிதன் கழுவப்படும் போது மட்டும்தான் அவன் அந்நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அந்த நீதிமான் தான் பரலோகத்தின் வாசல்களை சுதந்திரிக்க முடியும். வேற ஒருவராலும் பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. இயேசுவின் நாமமே அல்லாமல் பூமியில ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை, வேறு நாமம் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக நமக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நாணல் செடி எதை குறிக்கிறது? தேவ சாயலை இழந்த மனுஷ மனுக்குலத்தை குறிக்கிறது. உளையான சேற்றில வளர்கிற மிருகம் எதை குறிக்கிறது? இந்த மிருகம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பானவர்களே, தேவன் சொன்னார், நீ இந்த கனியை சாப்பிட புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். ஆனா இந்த தேவனுடைய அவன்
அவன் நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் தேவனை எதிர்த்து ஒண்ணும் செய்ய முடியாது. அதனாலதான் அவன் தேவனுடைய சிருஷ்டிப்ப கை வச்சான். ரெண்டாவது தேவ சாயல உண்டாக்குன மனுஷனை கை வச்சான். இப்போ தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை கை வைக்கிறான். அப்ப தேவன் என்ன சொல்ற, நீ சாகவே சாவது இல்லை அப்படின்னு சொன்னார். சாவே இல்ல, ஆதாமுக்கு வாழ்க்கை என்ன இல்ல, சாவே இல்ல. தேவன் எப்படியோ அப்படியே சாவாமை உள்ளவராக தான் அவர் இருந்தார். இப்போ சாகவே சாவா என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தையை மீறி பொறாமை கொண்டு பதவி ஆசை பிடித்து சாகவே சாவதில்லை என்று தேவனுடைய வார்த்தையை புரட்டி பொய் சொல்லி ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிசாசை குறிக்கிறது. அவன் லூசியேலாய் இருந்தவன் லூசிபராய் மாறி பிசாசாய் மாறிவிட்டான். அவன் தான் பிசாசு, அவன் கொலை பாதகன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் பொய், அவன் சொந்தத்தில பொய்யை எடுத்து பேசுகிறான். அப்ப பொய் பேசும் போதெல்லாம் நமக்கு அப்பா யாராய் மாறி விடுகிறார்கள், பிசாசாய் மாறி விடுகிறார்கள். அதனாலதான் வேதம் சொல்கிறது, பொய் நாவை கர்த்தர் அருவருக்கிறார். பொய் சொல்ல வேண்டாம். மேக்சிமம் ஒருவேளை அது நம்ம சோபமா இருக்கும், சில நேரங்கள்ல செய்யக்கூடாததை விரும்பாததை நம்ம வாழ்க்கையில செய்ய வைப்பான் பிசாசு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா நமக்கு உணர்வை கொடுப்பார், உணர்த்துவார். எத்தனையோ தடவை என்கிட்ட பொய் சொன்னவங்க சில நேரங்கள்ல வந்து, பிரதர் நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்காக தான் இதை பொய்ய சொன்னேன்னு சொல்லி ஒப்புரவாயிடுவான். அப்ப பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, அவனுக்குள்ள சத்தியம் இல்ல, அவனு பொய்க்கு பிதாவா இருக்க கொலைபாதகன். பிசாசை குறிக்க, சேற்றில் வாழ்கிற மிருகம் எதை குறிக்குது, பிசாசை குறிக்கிறது. இப்போ 4வது காரியத்தை பார்க்கலாம். நாணல் பெட்டி எதை குறிக்கிறது? இப்ப இந்த நாணல் பெட்டி எதை குறிக்கிறது? முதல் பார்த்தோம், உலையான சேர், என்னுடைய பாவப்பட்ட வாழ்க்கை. செடி அது மனுக்குலம். 3வது உலையான சேற்றில் வாழ்கிற மிருகம், இந்த மனுக்குலத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்த பிசாசு சாத்தான். 4வது நாணல் பெட்டி எதை குறிக்கிறது? பாவத்தில் சிறைப்பட்டு போன இந்த மனுக்குலத்தை என்னை இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு உன்னதமான ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனச்சாட்சிகளை கூட சுத்திகரித்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நிற்க அவருடைய மாசற்ற ரத்தம் வல்லமை உடையது. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால அந்த உன்னத ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில நான் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை குறிக்கிறேன். நான் நியூ பார்ன். ஏற்கனவே என் தாயில நான் பாவத்துல கற்பத்தரித்து ஒரு பாவ சாயில இருந்த என்ன இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் என்னை ஒரு புதிதாய் பிறந்த, ஒரு புதிய சுவாபத்தோடு பிறந்த ஒரு புதிய குழந்தைக்குரிய ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. வேதம் அதை அழகாய் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, புது சிருஷ்டியாய் நாம் மாறினதை குறிக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது, ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நாணல் பெட்டியது ஒன்றுத்துக்கு உதவாத என்னை கர்த்தர் இப்போது ஒரு பெட்டியாக உருவாக்கி விட்டார். அப்போ 5வது காரியம், நாணல் பெட்டி எப்படி கீழ் பூசுவது, எதை குறிக்கிறது? நாணல் பெட்டி கீழ் பூசப்படுகிறது. ஐயா, சகோதரரே, சகோதரிகளே, பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த புது சிருஷ்டியாய் தேவனுடைய ஆவியை பெற்று பாவ மன்னிப்புக்கென்ற முழுக்க ஞானஸ்தானத்தை எடுத்து தேவனுடைய ஆவியை பெற்று அந்த உபதேசத்தை கேட்டு சபை ஐக்கியத்திலே வந்து திருவிருந்திலே பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைவு கூர்ந்து அந்த ஐக்கியப்பட்டு மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி அந்த ஆவியிலே வழிநடத்தப்பட்டு உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த புது சிருஷ்டி வளர விடாதபடி இருக்கக்கூடிய அந்த மறுபடியும் பிறந்த நாம் உலகத்தின் கரைகளினாலே, உலகத்தின் பழைய வாழ்க்கையிலே, இச்சையிலே நாம் மறுபடியும் மோசம் போகாதபடி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு அருளப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் அந்த ஆவி இல்லாமல் தேவனுடைய சத்தியத்தில் வளர முடியாது. தேவனுடைய ஆவி கொடுக்கப்பட்டதுக்கு அநேக நோக்கங்கள் உண்டு. அந்த தேவனுடைய ஆவி எதற்கு? என் பிள்ளை மறுபடியும் பழைய வாழ்க்கையில விழுந்துடக்கூடாது, மறுபடியும் பழைய உளையான சேற்றில விழுந்துடக்கூடாது, இந்த உலகத்தின் இச்சைகளில விழுந்துடக்கூடாது, பண ஆசை விழுந்துடக்கூடாது, பொறாமையில விழுந்துடக்கூடாது, பெருமையில விழுந்துடக்கூடாது. அதற்கு தான் அந்த ஆவியை இயேசு கொடுத்திருக்கிறார். இயேசுக்குள் இருந்த அந்த தேற்றவாளனை பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே காத்து கொண்டிருந்த போது, பயந்து நடுங்கி காத்து கொண்டிருந்த போது, அந்த ஆவி இடிமுழக்க சத்தத்தோடு காற்றுகளோடு அந்த ஆவி ஒவ்வொருவர் மேலும் கிருபையாய் கொடுக்கப்பட்டது. எதற்காக? அந்த ஆவி என்னை சத்தியத்திலே வழிநடத்தும். அந்த சத்தியத்தை அறியதான் நீங்கள் விடுதலை பெற முடியும். அந்த ஆவி உங்களை சகல சத்தியத்துக்குள்ள போதிக்கும், செமையான வழிகளை உங்களை நடத்தும்.
இந்த உலகத்தின் ஆவி அல்ல, அது தேவனுடைய ஆவி. அந்த ஆவியை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த தேவனுடைய ஆவி அந்த உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆவி உங்களுக்குள் இருந்து தேவனுடைய ஆழங்களை பார்க்க செய்யும், தேவனுடைய இருதயத்தை பார்க்க செய்யும். அந்த இருதயத்தை பார்க்கும் போது, அன்பு சகோதரனே சகோதரியே, அந்த ஆவி தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் நமக்கு என்ன வகையில உதவி செய்வார், அவருடைய சித்தம் என்ன என்பதை இந்த ஆவி தேவனுடைய ஆழங்களிலே நம்மளை கொண்டு போய் வைக்கும் போது நமக்குள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். சோர்ந்து போக மாட்டோம். தேவனுடைய ஆவி அது பாரம்பரிய கட்டுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கும். அந்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் தேவனை மாத்திரமே மேன்மை பாராட்டக்கூடிய இருதயம் உண்டாகும். வேற எதை குறித்தும் மேன்மை பாராட்ட முடியாது. அந்த ஆவியை குறிக்கிறது. அதனாலதான் வெளிப்படுத்தல கடைசியில சொல்லும் போது அந்த ஆவியும் மனவாட்டியும் வா என்கிற சத்தம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த ஆவியானவர் நடத்துவார். இயேசுவோடு கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். தேவனோடு கூட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வழி விலகிறதமா, இன்னும் கொஞ்ச காலத்துல நான் வந்துருவேன், இதோ நான் சீக்கிரமா வந்துருவேன். இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்தின் கஷ்டங்கள், நீ படுகிற வேதனைகள், கூக்குரல்கள் நான் அறியாததல்ல, சீக்கிரமாய் முடியும். அந்த ஆவியினாலே என்ன செய்வார்? கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுப்பார். என் பிள்ளைகள் சோர்ந்து போகும்போது, என் பிள்ளைகள் வேதனைப்படும் போது, சில நேரங்களில போராட்டங்களில சிக்கும் போது, சில நேரங்களில ஒருவேளை தாம் நம்மளே தவறுதலா பாவம் செய்து விழுந்து விடும் போது, அதுக்குதான் அவருக்கு பேர் தேற்றவாளன். அவர் நம்மளை தேற்றுவார், நம்மளை மறுபடியும் நமக்காக வழக்காடுவார், நமக்காக போதித்து நம்மளை சத்தியத்திலே நிலைநிறுத்துவார். பயந்து 120 பேர் ஒடுங்கி மேல் வீட்டறையில இருக்கிறாங்க. ஆனா வானங்கள் இடி திறக்கப்பட்டு அங்கு பரிசுத்த ஆவி மலையை போல அந்த இடத்துல பொழியும் போது, ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகளை கர்த்தர் வைக்கும் போது தைரியமா எழும்பினார்கள். அப்ப ஆவி நமக்குள்ள வரும்போது தைரியத்தை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். உங்களை ஜெபிக்க வைப்பார், உங்களை உபவாச வைக்க வைப்பார், உங்களை பாடுகளுக்கு மத்தியில முழு ஜெபத்தை போட வைப்பார், அதிகமாய் வேதத்தை வாசிக்க வைப்பார், சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த சூழ்நிலைகளுக்கு இப்படிலாம் நடக்கணும், இதெல்லாம் உனக்கு வச்சிருக்கிற கண்ணின்னு சொல்லி வேறனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிற ஆவி. அதனாலதான் ஆவி இல்லாதவர்கள் மதில் இழந்த பட்டணத்தை போல இருப்பார்கள். அந்த ஆவி உங்களுக்கு அக்கினி மதிலா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆவி உங்களுடைய ஜெப வாழ்க்கையில அதிகாலையில எழுப்புவார். அந்த ஆவியை பெற்ற ஒரு மனிதன் காலையில படுத்து தூங்க மாட்டான், காலையில எழும்புவான். இருட்டோட இயேசு எப்படி எழுந்து வனாந்தரத்துக்கு போனாரோ, தம் பிரச்சனைகளை சொல்வதற்கு ஆவியானவர் உங்களை எழுப்ப மாட்டார். காலையில எழுந்து இந்த தேவனை, இந்த குமாரனாகிய இயேசுவை அந்த ஆவியினாலே துதிக்க வைப்பார். உங்களை காலையில துதிக்க வைப்பார், செய்த நன்மைகளை நினைத்து உங்களை துதிக்க வைப்பார். ஆவி வரும்போது ஆண்டவர்ட்ட போய் பெட்டிஷன் கொடுக்க வைக்க மாட்டார், முதலாவது பிரைஸ் பண்ண வைப்பார். அந்த பிரைஸ் பண்ண வைத்த பின்பு என்ன செய்வார் தெரியுமா? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமா இறங்க இறங்க இயேசுவின் ரத்தத்தை உரிமை கொள்ள செய்வார். அந்த ரத்தத்தினால உங்க ஊழியத்தை, அந்த ரத்தத்தினால உங்க குடும்பத்தை, அந்த ரத்தத்தினால உங்க பிள்ளைகளை, அந்த ரத்தத்தினால உங்களுடைய வியாபாரத்தை, தொழில, சரீரத்தை எல்லாத்தையும் வேலி அடிக்க வைப்பார். காலையில எழுந்து ரத்தத்துக்குள்ள வீட்டை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடிக்க வைப்பார். யோபு 1:10 சொல்லுகிறது, பிசாசு குற்றம் சாட்டுகிறான். என்ன சொல்லுகிறான்? யோபை பார்த்து அவன் தந்திரமாய ஆசீர்வாதத்தை கெடுக்க யோபுக்கு கண்ணு வைத்தான். பொறாமை பிடித்தவன் அவன் என்ன செய்கிறான்? நீர் வேலை அடைக்கவில்லையோ, வேலை அடைக்கவில்லையோ. இன்னைக்கு வேலையெல்லாம் எடுத்து போட மாட்டாரு, வேலையெல்லாம் நம்மளா பிடிங்கி போட்டாதான். ஆனா ஆவியில காலையில நீங்க நின்னீங்கன்னா ரத்தத்தினால வேலை அடைக்க பழகுங்க. உங்களையும் எல்லாத்தையும் ரத்தத்தை கொண்டு வேலை அடைங்க. அந்த ரத்த கோட்டைகளுக்குள்ள எந்த அசுத்த ஆவிகளுடைய கிரியைகளும் வல்லமைகளும் தொட முடியாது. இந்த அனுபவத்தை நீங்க இனி பார்க்க போறீங்க, இனி பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை விசாரிக்கிறவரா வருவாரு, உங்களை பாரத்தை சுமக்கிறவரா வருவாரு. அப்போ நீங்க அந்த பாரத்தை சொல்லுங்க, உங்க கவலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அப்ப பாருங்க, இதுதான் பாருங்க ஆவியானவர். இன்னைக்கு சாதாரண இல்ல. ஆவி ஏதோ குதிக்கிறது, உணர்ச்சி வசப்படுகிற காரியங்கள் அல்ல. நம்ம தேவனுடைய ஆவியினால 3 மண்டலம் இருக்கு ஜபிக்க. சரீரத்துல ஜபிக்கிற ஒரு ஜபம் இருக்கு, வெறும் ஆத்மாவில ஜபிக்கிற ஜபம் ஒண்ணு இருக்கு, ஆனா ஆவியில ஜபிக்கிற ஜபம் ஒண்ணு இருக்கு. இந்த 3வது மண்டலத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தி வைத்திருவார். அதனாலதான் யூதா 19 சொல்லுகிறது, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள் நீங்கள் உறுதிப்பட்டவர்களாய் ஆவியிலே ஜபம் பண்ணுங்கள்.
அப்ப நான் அந்த இடத்துல எப்படி ஜெபம் வரும் தெரியுமா? அந்த இடத்துல போய் நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள், நீங்க 100 மனப்பாட வசனங்களை படிச்சு வச்சிருந்தாலும் வாக்குத்தத்தங்களை ஆதியிலிருந்தே, உங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவு அதை ஞாபகப்படுத்தி படுத்தி அதை சொல்ல வைப்பார். அதை சொல்ல 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 உங்களுக்கு மதில்கள், ரட்சிப்பின் மதில்கள் கட்டி எழுப்பப்படும். ஆமேன், ஆமேன். அப்ப பாருங்க, அந்த வாக்கு தத்தத்தை சொல்ல சொல்ல சொல்லதான். அதனாலதான் எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப முத்திரை போடப்பட்டு இருக்கும். அப்ப டு போஸ்ட், ஒரு போஸ்ட், ரிஜிஸ்டர் போஸ்ட் முத்திரை போட்டா என்ன ஆகும்? அது டூ எங்க போயிருக்கோ அங்கதான் போவோம். அப்ப நாம பரலோகத்துக்குரிய பிள்ளைகள். அந்த ஆவியினாலே நம்மளை கர்த்தர் முத்திரை போட்டு இருக்கிறார். அதை யாரும் பிரிக்க முடியாது. அது உள்ள போய் அந்த ரகசியத்தை யாரும் பார்க்க முடியாது. ஆமீன். சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, அந்த ஆவி உங்களை செமையான வழியிலே நடத்துமா. அதே போல யோவான் 16:13 கூட சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தப்படும். அதுக்குன்னா இன்னைக்கு அதனாலதான் பைபிள் ஸ்டடி, இன்னைக்கு அதனாலதான் ஆவிக்குரிய பிரசங்கம். இன்னைக்கு அநேகர் ஏன் சபையில போதிக்கப்படுகிறது? ஒரு எழுப்புதல் கூட்டம், அப்படி நிறைய காரியங்கள், குடும்ப கூடுகை, அப்புறம் பைபிள் ஸ்டடி. எதுக்காக? அந்த ஆவியிலே பலப்படணும். அந்த ஆவியிலே நம்ம பலப்படணும். ஆதி நாட்கள்ல இருந்தது போல ஆவியினுடைய நிறைவை நம்ம ஒவ்வொருவரும் பெற முடியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி பிசாசு பயங்கரமா சோதிக்கிறான். நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நான் கற்றுக்கொண்ட காரியத்தை. சில நேரங்கள் நமக்கு வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் நமக்கு ஏன் வருது அப்படின்னு சொன்னா கவலைப்படாதீங்க. ஒரு காரியத்தை சொல்றேன். என்னன்னா, இந்த கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, விசுவாசத்தை எங்கே காண்பேனோ அப்படின்னு சொல்றாரு அவர் வருகையில. அந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக நீங்க ஆண்டவரை தேடி நாடி அவர் மார்பல சாய்ந்து அவருடைய ஆவியை அதிகமா பெற்று கர்த்தருக்குள்ளாக அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவருடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் எப்ப தெரியுமா நமக்கு வரும்? அந்த பாடுகள் உபத்திரம் வரும்போது தான் நம்ம ஸ்திரப்பட்டு சீர்படுத்தி நம்மளை பலப்படுத்தி நம்மளை என்ன செய்வாரு? நிலைநிறுத்துவார். கொஞ்ச கால பாடு. அதே போல அதி சீக்கிரத்தில் நீங்க அந்த பவுலுடைய அந்த வேர்டெல்லாம் பாருங்க. அந்த உபத்திரம் எப்படி போயிருமா? அதி சீக்கிரத்தில் நீங்குமா. அதே மாதிரி பாடுகள் எப்படி போயிருமா? கொஞ்ச கால பாடு. நான் சொல்றேன், உங்க பாடுகள் எல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி மறைந்து போகிற நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. தேவனுடைய ஆவியானவர் அந்த பாடுகள்ல உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போயிருவார். 6வது, நாணல் பெட்டிக்குள் இருந்த குழந்தை எதை குறிக்கிறது? நாணல் செடியாய் இருந்த நம்மை நாணல் பெட்டியாய் மாற்றி எஜமானுக்கு பிரயோஜனப்படுகிற ஒரு பாத்திரமாய் நம்மளை மாற்றினாரே. அப்போ அந்த விசுவாசத்தை நமக்குள் தொடங்கினாரே. அந்த விசுவாசத்தினால் நமக்குள் இருக்கிற இயேசுவை குறிக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, எபேசியர் 3:17 வாசித்து பாருங்களேன். அந்த விசுவாசத்தினாலே இந்த குமாரனாகிய கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுவாராம். என கண்பானவர்களே, மோசே திவ்ய சுவாபம் உள்ளவர், திவ்ய சௌந்தரியம் உள்ளவர். இயேசு திவ்ய சுவாபம் உடையவர். அப்ப விசுவாசத்தினால ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, அந்த மகிமை நமக்குள்ள வருது. இயேசு நமக்குள்ள வரார். அந்த விசுவாசத்தினாலே நமக்குள்ள அவர் வர 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 என்னன்னா, எப்படின்னா அந்த திவ்ய சுவாபம் நமக்குள்ள வரும். நமக்கு இந்த உளையான சேற்றுக்குரிய சுவாபங்கள், இப்போ என்ன பலார்னு அடிச்சா கூட, என்ன காரி துப்புனா கூட, என்ன கெட்ட வார்த்தை பேசி இயேசுவை பேசுறாங்கல்ல, நீ ஒரு தேவனுடைய குமாரனா இருந்தா நீ உண்மையை ரட்சித்துக்கோ என்னைய ரட்சின்னு சொன்னா அது எவ்வளவு கெட்ட வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு ஒருத்தர் நம்மள கெட்ட வார்த்தை சொல்லி தூஷிக்கிறான் அப்படின்னு சொன்னா கவலைப்படாதிருங்க. இயேசு உங்களுக்குள் வாசமா இருந்தால் நீங்கள் எல்லா பாவிகளால் வந்த விபரீதங்களை சகித்துக் கொண்டு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இயேசு நமக்குள்ள வரும்போது அந்த மாம்சத்தின் காரியங்கள், அந்த பூமிக்குரிய காரியங்கள், இதையெல்லாம் அழிந்து ஆவிக்குரிய கனி வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்க நல்லா உணர்ந்து பாருங்க, இயேசு நமக்குள்ள ஃபுல்னஸா இருந்தாருன்னா ஆவியின் கனி நிறைவை நம்மளால பார்க்க முடியும். உங்களை மனசாட்சியே உங்களை சொல்லும், நானா இது? என் சோபம் எனக்கே தெரியும். ஆனா இப்ப எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம். திட்டம் எனக்கு கோபமே வர மாட்டேங்குது. இதுல நிறைய கோவப்படுறது என்னன்னா, வீட்டுக்காரங்க, வீட்டம்மா, இல்ல வீட்டு கணவர், இவங்க திட்டினாத்தான் கோவம். ஆனா இன்னைக்கு நாணல் பெட்டியா இருக்குது. எதை குறிக்கிறது என்று சொன்னால், அது இயேசு விசுவாசத்தினாலே நமக்குள் வாசம் பண்ணுகிறதை குறிக்கிறது. அப்ப மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவர், இயேசு திவ்ய சுவாபம் உடையவர். அப்ப இயேசு நமக்குள்ள இருக்கும்போது அந்த தெய்வீக கனியை நம்ம வாழ்க்கையில முழுமையாய் அடைகிறதை பார்க்க முடியும். நான் காயா அல்ல, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை மாற முடியும். இப்போ இத வரைக்கும் பார்த்துட்டோம். கடைசியா சொல்லி ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன். நாணல் பெட்டி எதை குறிக்கிறது? நாணல் பெட்டி விடப்பட்ட இடம், அந்த பயணம் எதை குறிக்கிறது? இப்பதான் ஒரு முழுமையில வரும்.
நாணல் பெட்டி விடப்பட்ட இடம் எதை குறிக்கிறது? எந்த உலகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மீட்பை எடுத்து என்னை பிரித்து எடுத்தாரோ இந்த உலகத்திலிருந்து, அதே உலகத்துக்குள்ள மறுபடியும் என்னை நற்செய்தி அறிவிப்பதற்காக இந்த உலகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறார். வாசிக்கலாம், லூக்கா புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவர் அந்த ஊழிய பாதையில சொல்ற வார்த்தையை வாசிங்க. 3வது வசனம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன். போதும், அனுப்புகிறேன். யாருக்குள்ள அனுப்புகிறாரு? ஒரு ஆட்டுக்குட்டிய ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புகிறார். எங்க? உலகத்துக்குள்ள. அப்போ அவ்வளோ செடியில அவ்வளவு பெட்டியை செஞ்சு கீழ் பூசி அந்த குழந்தை எதை குறிக்கிறது? இருதயத்துல இயேசுவை நாம் சுமந்து இருக்கிறதை குறிக்கிறது. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள யாரு இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். அவருடைய ஆவியும் அங்கு வாசமாய் இருக்கிறது. அப்ப அவருடைய வாசஸ்தலம் எங்க இருக்கிறது? நமக்குள் இருக்கிறது. இந்த வாசஸ்தலத்துக்குள்ள அவர் வரும்போது அவர் மறுபடியும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறார்னா, நீ எந்த உலையான சேற்றிலிருந்து, நீ என்ன குப்பை தொட்டியிலிருந்து, நீ என்ன பின்மா பாரம்பரியத்திலிருந்து, நீ என்ன சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன். இப்ப புறப்பட்டு அதே ஜனங்களுக்கு நீங்க போய் சாட்சியாய் நில்லுங்க. எந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்தாரோ அந்த இடத்துல நீங்க போய் இயேசுவை சொல்லுங்க. என்ன செய்யணுமா? சுவிசேஷ ஊழியத்தை கொடுக்கிறார் ஆண்டவர். சுவிசேஷ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், ஒரு மனிதன் சிலுவையை சுமக்க வேண்டும், ஒரு மனிதன் தேவ சுத்தத்தை செய்ய வேண்டும். அதற்கு பின்பாகத்தான் பரலோகத்திற்கு அவன் சுதந்திரவாளியாய் போக முடியும். ரட்சிக்கப்பட்டோடனே பரலோக வாழ்க்கை நமக்குள் இருக்கும். ஆனா அதுக்கு நடுவுல ரெண்டு விஷயம் இருக்கு. தேவ சித்தம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு உங்களுக்குரிய சிலுவை ஒண்ணு இருக்கு. உங்க சிலுவையை நான் சுமக்க முடியாது, என் சிலுவையை நீங்க சுமக்க முடியாது. உங்களுக்குரிய சிலுவையை நீங்க தான் சுமக்கணும். அந்த சிலுவை உங்களுக்குரியதா இருந்ததுன்னா அந்த சிலுவையை நீங்க சந்தோஷமா சுமப்பீங்க. அந்த சிலுவையை சுமப்பதற்கான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தருவார். அப்ப இஸ்ரவேலை மீட்பதற்காக அந்த நாணல் பெட்டி என்கிற அந்த மோசே என்கிற அந்த குழந்தையோடு கூட அது எங்க போகிறது? அரண்மனையை நோக்கின ஒரு பயணத்தை போகிறது. அந்த அரண்மனையை நோக்கி இன்னைக்கும் நாம ரட்சிக்கப்பட்ட நாம இன்னைக்கு எங்க போகிறோம்? ஒரு பயணம் போகிறோம், பரலோகத்தை நோக்கி போகிற பயணம். ஹல்லேலூயா. அநேக நாணல் செடியா இருக்கிறார்கள் நம்ம வாழ்க்கையில. உலையான சேற்றில வாழ்கிற மக்களை நம்ம அனுதினமா பார்க்கிறோம். நாணல் பெட்டியாய் மாற்றுகிற அந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய அந்த நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல நம் மேல் விழுந்த அது கடமையாய் இருக்கிறது. பாருங்க எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ ஜனங்கள், நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருகிறது, ஐயோ அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது, அலங்கம் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த செய்தியை கேட்டோனே அந்த நெகேமியா என்ன செய்கிறார்? தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே இந்த அலங்கத்தை கட்டி எழுப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஜெபிக்கிறார், தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய குடும்பத்துல, உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தை, உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவிகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற நாணல் பெட்டியா இருந்து நம்ம இந்த உலகத்துல ஒரு பயணத்தை நம்ம மேற்கொண்டு இருக்கிறோமே பரலோகத்தை நோக்கி. இந்த பயணத்திலே போகும்போது அலங்கங்கள் இடிக்கப்பட்டு இருக்கிறது, சாபத்திலே பிள்ளைகளுடைய குடும்பங்கள் தீக்கிரையாக்கப்பட்டு இருக்கிறது, சில குடும்பங்களிலே மரணங்கள் நேருகிறது. இதெல்லாம் என்னன்றது நமக்கு தெரியும். ஆனா இதுல இருந்தெல்லாம் மீட்கப்பட்ட ஜனங்களாய் நாம இருக்கிறோம். யார் இவர்களுக்காக பரிதபிப்பார்கள்? யார் இவர்களுக்காக ஜெபத்திலே போராடுவார்கள்? யார் இவர்களுக்காக கண்ணீர் சிந்துவார்கள் ஜெபத்திலே? தேவ பிள்ளைகளை நாம தான் ஜெபிக்கணும். நாம தான். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம், யோபுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆனா அவன் தேவ கோபாக்கினிக்கு இருந்த அந்த தன்னுடைய நண்பர்களுடைய அந்த தேவனுடைய கோபம் அந்த நண்பர்கள் மேல் விழப்போகிறது. ஆனா யோபு ஆண்டவர் ஜெபிக்கிறார் சமூகத்திலே. அப்போ பாருங்க, நாம ஜெபிக்கணும். ஆமா, மத்தேயு 9:37 ஏசப்பா என்ன சொன்னாங்க? ஒரு ஜெப குறிப்பா நமக்கு சொன்னாங்களே, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புகளுக்கு ஆட்களை அனுப்பும்படி எஜமானிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். மார்க் 16:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று சொன்னார். ரோமர் 15:10 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பவுல் என்ன சொன்னார்? ஊழிய பாதையில அறியப்படாத இடத்துல சுவிசேஷத்தை, அறியப்படுகிற வாக்கியத்தை அவன் நான் வேணும் என்று கேட்கிறார். அப்ப எனக்கு அன்பானவர்களே, கம்ஃபர்ட்ல இருக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் இறங்கி ஆண்டவருக்காக வேலை செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள், உங்களால் இயன்றதை செய்யுங்கள். ஆண்டவருக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நற்செய்தியை சொல்லுங்கள். நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளை அர்ப்பணிப்போமா? நாணல் பெட்டியாய் இருந்த, நாணல் செடியாய் இருந்த என்னை அவருடைய அன்பு, நீயா இருக்க வேண்டிய இடம் அங்க இல்லப்பா,
உளையான சேற்று பழைய வாழ்க்கையில இருந்த அந்த வாழ்க்கையில இருந்த அந்த சாபமான ஜீவனில்லாத அந்த வாழ்க்கையில பெகமத் என்கிற அந்த பிசாசின் அடிமைத்தனத்துல இருந்த என்ன அறுத்து அத அழகா ரத்தத்தினால கழுவி, நானல் செடி இல்லப்பா, உன்னை நான் இப்ப ஒரு உருவாக்குறேன் பாருங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா, எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி இதை கேட்ட சத்தியத்தின்படி, ஆண்டவரே நான் இன்னைக்கு நானல் செடியா இருக்கிறேனா, நான் இன்னும் அந்த உளையான சேற்றத்தான் விரும்புறேனா, ஆண்டவரே இன்னும் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறேனா? நம்மள நாமே இன்னைக்கு சோதித்து பார்ப்போமே. மோசையுடைய தாய் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்காங்க பாருங்க. அந்த நாணல் பெட்டியுடைய ரகசியம் இன்னைக்கு தேவனுடைய அன்பு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இன்னைக்கு நம்மளையும் உபயோகமற்ற நம்மளை இன்னைக்கு உபயோகப்படுத்தி நம்முடைய இருதயத்தை பரிசுத்த ஆவினாலே கீழ் பூசி பிசின் பூசி உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள வராதபடி நமக்குள்ள ஒன்னே தான் இருக்கணும், தேவ சித்தம். தேவ சிந்தையை தவிர வேற சிந்தை எனக்கு வரக்கூடாது. எல்லா காரியத்திலும் நான் தேவ சித்தத்துக்காகவே ஆண்டவரை காத்திருக்கணும். எல்லா காரியத்திலையும் தேவனுடைய காரியத்தையே நான் பார்க்கணும். நான் என் வேலை செஞ்சாலும் அங்கேயும் ஆண்டவரை எப்படி ஆகிலும் எல்லாருக்கும் நான் எல்லாமா மாறி ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்தணும் ஆண்டவரை. அந்த உளையான சேற்றுல அந்த பெகமத் என்கிற பிசாசின் பிடியில இருக்கிற மனுக்குலத்தை எப்படியாவது மீட்க அந்த மீட்பின் பணிக்கென்று என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை. இந்த மாலை வேலையில என்னை சோர்வின்றி நான் கர்த்தருக்கு ஆண்டவரை உழைக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை அப்பா, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை அப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது. நம்ம சுவிசேஷ பணிக்காக நம்ம ஓடும்போது இன்னொருடைய ஆசீர்வாதத்தை இன்னொருவருக்கு கிறிஸ்துவோடைய அன்பை நம்ம சொல்லி அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்துகிறதுக்கு நம்ம இன்னைக்கு முயற்சி செய்வோம்னா, நம்மளை ஒப்பு கொடுப்போம்னா, நம்ம பலவான கட்டி உள்ளே போய் உடைமைகளை கொள்ளையிடத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய சகல வல்லமைகளை தேள்களையும் சர்ப்பங்களையும் மேற்கொள்ளத்தக்கதான வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கருத்துல கொடுத்திருக்கிறார். ஓ தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, ஓ அப்பா, பாதாளத்தின் வாசல்கள் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாது அப்பா. ஓ அப்பா, பரலோகத்தின் திறவுகள் நாம வேதத்தின் சாவியை நமக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு தேவையான சத்தியத்தை எப்போதெல்லாம் தேவ சமூகத்துல போருமோ அந்த சத்தியத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். அந்த சத்துவத்தில நம்ம வளரும்படியாக, அந்த சத்தியத்தில வளரும்படியாக ஓ தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த பூமியில எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எந்த பூமியில கட்ட அவிழ்ப்பீங்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். ஓ மக்கள் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, நான் ஒரு நாணல் பெட்டி, நான் வெறும் நாணல் பெட்டி இல்ல ஆண்டவரே, நான் இயேசுவை சுமந்து செல்கிற ஒரு நாணல் பெட்டி. நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற நாணல் பெட்டி இல்ல, வீட்டுக்குள்ளே இருக்கிற இயேசுவை சுமந்து கொண்டு இருக்கிற விசுவாசி அல்ல ஆண்டவரே. நான் ஓநாய்களுக்குள்ள போகிற ஆடு ஆண்டவரே. நான் ஓநாய்களுக்குள்ள போனேன், என் பாதையை எனக்கு காட்டுங்க, என் ஊழிய பாதையை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. நான் எந்த எல்லைகள்ல போய் உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை நான் சீக்கிரம் இறங்கி வருவதற்கு நானும் செயல்படணும் ஆண்டவரே. அந்த நெகேமியாவுக்குள்ள இருந்த ஆவியை எனக்குள்ள ஊற்றி ஆண்டவரே, இன்னைக்கு தீக்கரையாக்கப்பட்டு சாபத்துல உளையான சேற்றில பாவத்துல மரண பிகில்ல பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில என்னை உம்முடைய ஆண்டவரே சுவிசேஷத்தை, நற்செய்தியை, சமாதானத்தை அறிவிக்கிற ஒரு கருவியா என்னை பயன்படுத்துங்க. எங்கு பகை உள்ளதோ அங்கு உம்முடைய ஒப்புரவையோ, எங்கு ஆண்டவரே வேதனை உள்ளதோ அங்கு கண்ணீரை துடைக்கிற இயேசுவாக என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு சமாதானத்தின் கருவியாய் மாற்றுங்க ஆண்டவரே அப்பா. ஓ உமக்கு இந்த மாலை உங்க வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். இந்த நாணல் பெட்டியின் செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் ஒரு அக்கினியை போடுகிறார். அது அக்கினி, சுவிசேஷத்தை அக்கினி. ஆமாண்டவரே அப்பா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்குகிற ஒரு அக்கினி. ஆமீன் ஆண்டவர், ஆமீன் ஆண்டவர், ஆமீன் ஆண்டவர். இதை மாத்திரம் இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நீங்க போங்க. கர்த்தர் உங்க ஊழிய பாதையை பலப்படுத்த போகிறார். ஊழிய பாதையை பலப்படுத்த நீங்க பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க. நான் பட்டணப்பாக்கத்துல அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். போய் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அங்க இருக்க அந்த ஃபிஷ் கடெல்லாம் நிறைய இருக்கும்ல, அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன். அப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம அந்த ஆவியில அந்த பாரத்துல நம்ம போகும்போது பாருங்க, எதிர்க்க ஒரு தம்பி உட்கார்ந்தான், 27 வயது வாலிபன், கார்த்திக் அப்படின்னு சொல்லி. அவன் தான் என்கிட்ட 2 வார்த்தை பேசினான். அதுக்கப்புறம் நானும் பேச்சு கொடுத்தேன், பேர் கேட்டேன். அப்போ அப்படியே சொன்னான், கொஞ்ச நேரத்துல பாருங்க நம்ம போய் அங்க இருந்த உடனே அந்த ஆத்மா சொல்லுது, அவனுக்குள்ள இருக்க பாவத்தெல்லாம் என்கிட்ட அப்படியே சொல்ல ஆரம்பிச்சான். நான் இந்த பாவம் செய்யறேன் சார், நான் இந்த செய்யறேங்க சார் அப்படின்னா. நான் கொஞ்ச நேரத்துல சொன்னேன், இயேசுவை பத்தி அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தேன்.
இயேசுவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சார், நான் ஃப்ரீ ஆனோடனே உங்களுக்கு கால் பண்றேன். நான் இன்னைக்கு பாவத்துல இருந்து ஜெயிக்க முடியாதபடி எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ குடும்பங்கள் விக்கிரக கட்டுகளில் முன்னோர்களுடைய சாபத்துல விழுந்து கிடக்கிறார். யார் என் காரியமாய் போவான்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? நம்ம இன்னைக்கு ஒரு பாரத்தோடு ஆண்டவரை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் ஒண்ணு செய்ய போறது இல்லை. ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமது காரியமா என்னை அனுப்பும் அப்பா. உமது காரியமா என்னை அனுப்பும் அப்பா. நான் போகிறேன் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. சுயநல கிறிஸ்தவர்கள் அல்ல, நாம பொது நல கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. எல்லாம் வாயை திறந்து சொல்லுவோமா? பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்வது இல்லை. நான் எதை கட்டுகிறனோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை கட்டவிழ்க்கிறனோ அது கட்டவிழ்க்கப்படும். ஓ பாதாளத்தின் ஆண்டவரே திறவுகோல், சத்தியம் என்கிற திறவுகோல் என் கரத்துல கொடுத்திருக்கிறீங்க. இனி பாதாளமோ மரணமோ எந்த பயமோ எந்த திகழோ என்னை ஒண்ணும் செய்ய முடியாது. சத்தியத்தை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியம் என்கிற கவசத்தை நம்மை கட்டியிருக்கிறோம். ஓ மக்கு சோதரமா. அன்பின் நல்ல தகப்பனேப்பா, உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாலை வேளையில வந்த ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். பல்வேறு பிரச்சனைகளில் உங்க பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில கடந்து போலாம். ஆனா இன்னைக்கு உம்முடைய சித்தம் ஒன்று, மீட்பின் பணி. ஆமாண்டவர், கூக்குரல் உம்முடைய சமூகத்திலே வருகிறது. ஆமாண்டவர், உபத்திரவம் உம்முடைய பார்வையிலே வருகிறது. அவர்கள் படுகிற வேதனைகளை நீர் அறிகிறீர். அப்படி நாங்களும் ஆண்டவரே, எப்படி ஒரு லேவி குடும்பத்திலிருந்து ஆண்டவரே மோசேயை தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீரோ, அதே போல இன்றைக்கு எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். அதனால் உங்களுடைய தெய்வீக சித்தத்தை நாங்கள் உணர்ந்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஆத்தும அறுவடை பணிக்கென்று எங்களை தொடர்ந்து நடத்தும். எங்களுடைய இந்த பூமிக்குரிய காரியங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அதை நீர் எங்களை போஷித்து நடத்தும் ஆண்டவரே. அதோடைய தேவைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. நீர் பெரியவர் அப்பா. அப்படி கரத்துல தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அப்பத்தையும் தண்ணீரையும் கையில இருக்க கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்துங்க. இந்த வருஷத்துக்கு நடுவுல நிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துக்கு நடுவே நீர் உங்களுடைய கிரியைகளை நடப்பிப்பேன்னு சொன்னீர். அதே போல இந்த வருஷத்துல உங்களுடைய பிள்ளைகளை நம்ப பண்ணின வார்த்தைகளை ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்தி கொடுத்த வார்த்தைகளை செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வருஷத்தின் நடுவில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய கிரியைகளை பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவத்தை பார்க்கட்டும், உங்களுடைய வல்லமையை பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.